அது நீண்ட நாள் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை எடுத்துச் செல்வோம், வலியுறுத்துவோம், அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வற்புறுத்துவோம். சட்டமன்றத்தில் அதாவது முதல்வருக்கு நேரடியாக ஓப்பன் சேலஞ்ச் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாரு. என் டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருக்குன்ற பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கோம், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முதல்வரிடம் ஓப்பன் சேலஞ்ச் என்பது உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்கு. நீங்கள் எப்படி சட்டப்பேரவையின் மரபுகளை மீறின மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. இது ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியல். ஊழல் தொடர்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிற சூழலில் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரும் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான இந்த அரசியலில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் மற்றும் அதற்கான பராமரிப்பு செலவு, ஓட்டுநர் சம்பளம் போன்றவற்றை வழங்க முன்வந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, நன்றி சொல்கிறது. விருப்பமில்லாதவர்கள் அதை வாங்க மறுதளித்தால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. ஆகவே அதில் கருத்து சொல்ல ஏதுமில்லை. தேவைப்படுவோர் அதை பெற்றுக்கொள்ளலாம், பயன்படுத்தலாம். சார், ஏற்கனவே தமிழ்நாடு மிகப்பெரிய கடன் சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது, அவர்களுக்கான அந்த செலவுக்கான தொகை வழங்குவது கூடுதல் கடன் சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவருடைய விமர்சனம் சரியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த கோரிக்கையும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாநில அரசுகளே வண்டி வாகனங்களை தருகின்றன. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநில அரசுகள் எம்எல்ஏக்களுக்கு தருகிறார்களோ இல்லையோ, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தருகிறார்கள். போன முறை நாங்கள் திமுக ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் வேண்டும், வண்டி வேண்டும் என்ற கோரிக்கையை கூட நாங்கள் வைத்தோம். மக்கள் பிரதிநிதிகள் விடுக்கிற இந்த கோரிக்கை நியாயமானது என்று தான் நான் பார்க்கிறேன். இதனால் ஏற்படுகிற செலவை ஈடு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் முதலமைச்சர் அதற்கு இசைவு தந்திருக்கிறார் என்றும் கருதுகிறேன். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் வழங்கிய தேநீர் திமுக நாடாளுமன்ற கனிமொழி அவர்கள் கலந்துட்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து அவர்கள் கூறிய பேட்டியில் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எல்லாமே மாறும். டெல்லியில் வந்து பார்லிமெண்ட்டில் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறது, திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வுகள் தான். அதை வைத்துக்கொண்டு உடனே அணி சேர்க்கை, அணி மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் பேசுவது தமிழகத்தில் மட்டும்தான், வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை. பிஜேபி ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சிகளுக்கு எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். அதுபோல் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுப்பது வழக்கமானது தான். எனவே அதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று என்னுடைய கருத்து. இல்லை, தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை, அவ்வளோதான். சார், இன்னைக்கு திமுகவுடைய தோல்விக்கு பிறகு ஒரு முக்கியமான ஆலோசனைகள் நடந்திருக்கு. கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம், திராவிட கட்சியினுடைய தோல்விகள் அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்லை, மீண்டும் வந்து வரும்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையோடு வழிநடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை
மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருக்கிறார். அது அவருடைய கட்சி தொடர்பான கருத்து. மூத்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படணுங்கிறது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு. அரசியல் இது வந்து சரின்னு பார்க்கணும். ஏன்னா காலங்காலமாக வந்து அந்த அனுபவசாலி நாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அது மாதிரி தான் வந்து வயது வரம்பெல்லாம் நிர்ணயம் செய்து தான் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறோம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற அடிப்படையில் அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்கக்கூடாது, அதை மேலும் மேலும் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று 234 பேரை நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். அதேபோல் இளஞ்சிறுத்தைகள் இளைஞரணிக்கு 50 வயதுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதேபோல் பெண்களுக்கு 10% கட்டாயம் கட்சி துணைநிலை அமைப்புகளில் பொறுப்புகள் வழங்குவது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தில் மாநில நிர்வாகத்தில் தலித் அல்லாதவர்களுக்கு கட்டாயம் 10 விழுக்காடு அளவிலே பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இதுவெல்லாம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போது திமுகவிலும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தாயாரிடத்தில் நான் தொலைபேசி வாயிலாக இன்று மாலை பேசினேன். மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய துயரமளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தந்தை இல்லாத பையன், 4 பிள்ளைகளை வைத்து நான் மிகவும் சிரமப்பட்டு இவர்களெல்லாம் ஆளாக்கி வருகிறேன். திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வெளியே போனான். 10 நிமிடத்தில் அவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்க பெற்றும் காப்பாற்ற முடியவில்லை என்று அவர் கதறி அழுதார். அந்த குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். காதல் விவகாரம்தான், அதுவும் ஆணவ கொலைதான் என்று கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தாயார் என்னிடத்திலே கூறினார். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் எவ்வளவு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்தோம். அந்த இளைஞரின் படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்ற கருத்தும் உள்ளது. ஆகவே யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தகவலை வாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடும்போது இவர் சிபிஎம் மாநில செயலாளர் சொல்றாரு, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் முக்கியமா இல்லை அதிகாரிகள் முக்கியமான ஒரு மிரட்டும் தோணியில அரசு நோக்கி இப்படி ஒரு கருத்து வைக்க மாதிரி எப்படி பார்க்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விடுத்துள்ள அறிக்கை மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தலைமைச் செயலாளர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அளவுக்கு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கிற இந்த அரசுக்கு எந்த வகையிலும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதுபோன்ற நடவடிக்கைகளால் தோழமை கட்சிகளிடையே உள்ள உறவு எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு நானும் திரு சண்முகம் அவர்கள் கூறியதை
ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.